அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் டி. பிரணீதா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இந்திய அரசியலமைப்பின் தந்தை அண்ணல் அம்பேத்கர் அவர்களைப் பற்றிய சில தகவல்களை நாம் இப்போது அறியலாம். பி.ஆர். அம்பேத்கர் என்று அழைக்கப்படும் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் ஏப்ரல் 14, 1891 இன்றைய மத்திய பிரதேச மாநிலத்திலுள்ள மோவ் இராணுவ முகாமில் வசித்த ராம்ஜி மாலோஜி சக்பால் மற்றும் பீமாபாய் சக்பால் தம்பதியினருக்கு 14வது மற்றும் கடைசி குழந்தையாக பிறந்தார். தனது கிராமத்தில் உள்ள ஆரம்ப பள்ளியில் படிக்கும் போதே தீண்டாமை வேற்றுமைகளை அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்தார். பீம்ராவ் மீது அக்கறை கொண்டிருந்த அவரது ஆசிரியரின் பெயரை சேர்த்து உயர்நிலைப் பள்ளியில் சேரும்போது பீம்ராவ் அம்பேத்கர் என்று சேர்க்கப்பட்டார். 1912ஆம் ஆண்டு பம்பாய் பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரம் மற்றும் அரசியல் அறிவியலில் பட்டம் பெற்றார். பின்னர் நியூயார்க் நகரில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றார். பின்னர் லண்டன் பொருளாதார பள்ளியில் முனைவர் பட்டம் பெற்றார். அம்பேத்கர் பரோடா மன்னரின் உதவியால் கல்வி கற்றதால் மன்னரின் இராணுவ செயலராக சிறிது காலம் பணியாற்றினார். 1918இல் மும்பையில் உள்ள சிடென்ஹாம் வணிகவியல் மற்றும் பொருளாதார கல்லூரியில் அரசியல் பொருளாதார பேராசிரியராக பணியாற்றினார். பின்னர் பம்பாய் உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றிய போது தாழ்த்தப்பட்ட வகுப்பினரின் கல்வி மற்றும் சமூக பொருளாதார மேம்பாட்டு நலனை மேம்படுத்தும் நோக்கத்துடன் அமைப்பு ஒன்றை தொடங்கி தீண்டாமைக்கு எதிராக பேரணிகள் மற்றும் போராட்டங்களை நடத்தினார். பொது குடிநீர் ஆதாரங்களுக்காகவும் இந்து கோவில்களில் அனைவரும் நுழைகின்ற உரிமைக்காகவும் போராடினார். லண்டனில் நடைபெற்ற 2வது வட்டமேஜை மாநாட்டில் தாழ்த்தப்பட்டோருக்கு தனி வாக்குரிமையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டுமென அம்பேத்கர் வலியுறுத்தினார். இதன் பயனாக தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இரட்டை வாக்குரிமையை பெற்று தந்தார். ஆனால் இந்த முறை மக்களை பிளவுபடுத்தும் என்று எண்ணிய காந்தியடிகள் அதற்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தார். இதனால் 1932 செப்டம்பர் 25இல் பூனா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன்படி தாழ்த்தப்பட்டோருக்கு தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டது. 1947 ஆகஸ்ட் 15இல் இந்தியா சுதந்திரமடைந்த பின்னர் சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட மற்றும் நீதி அமைச்சராக அம்பேத்கர் பொறுப்பேற்றார். இந்திய குடியரசின் அரசியல் அமைப்பின் வரைவு குழுவின் தலைவராக இருந்து 1949 நவம்பர் 26ஆம் நாள் இந்திய அரசியல் அமைப்பு சாசனத்தை உருவாக்கினார். மத சுதந்திரம், தீண்டாமை ஒழிப்பு மற்றும் பெண்களுக்கான பொருளாதார சமூக உரிமைகளுக்காக அம்பேத்கர் தொடர்ந்து பாடுபட்டார். பள்ளி, கல்லூரி மற்றும் வேலை வாய்ப்புகளில் இடஒதுக்கீடு முறையை அறிமுகப்படுத்த காரணமாக இருந்தார். தன் வாழ்நாள் முழுவதும் சமூக நீதிக்காக போராடிய அம்பேத்கர் அவர்கள் 1956 டிசம்பர் 6 அன்று உடல்நலக்குறைவால் இயற்கை எய்தினார். 1990ஆம் ஆண்டு அம்பேத்கர் அவர்களுக்கு இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. அம்பேத்கர் அவர்களை பற்றி அறிந்து கொண்ட நாமும் சமூக நீதியை காத்து நடப்போம். நன்றி, வணக்கம்.